சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ இருக்கிறவங்க வேலைக்கு போக தான் செய்வாங்க, சும்மா ஊரை சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போறேன்ற பேர்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றதை விட எதுவுமே இல்லாம ஊரை சுத்துறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அவர் விடுமா. நர்மதா சென்னையில் எங்க இருக்கா? எந்த கம்பெனில சேர்ந்திருக்கா? என்னவா வேலை பார்க்கறா? எவ்வளவு சம்பளம்? இப்ப எதுக்காக நீ இவ்ளோ கேள்வி கேக்குற? இல்லனா தான் அண்ணனா பொறுப்பா இருக்கியான்னு கேப்பீங்களே. எனக்கு சென்னையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்டேன். எப்பா, நீ எதுவுமே பண்ணாம இருந்தா போதும், அதுவே பெரிய ஹெல்ப் தான். எடுத்துறாத, நான் தான். இது என் புது நம்பர், நீ மட்டும் சேவ் பண்ணிக்கோ. சாப்பாடு எடுத்து வை, வந்துடுறேன், ரொம்ப பசிக்குது. பரவாயில்ல விடுங்க, அதான் வீட்டுக்கு வந்துட்டான்ல. வயக்காட்டுல மட்டும் உழுதுருங்க அண்ணி. உர கடைக்கெல்லாம் நீங்க போவேனா, நான் பாத்துக்கிறேன். விடுங்க, அதான் ஓனர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க. தயவு செஞ்சு போய் டீசல் ஃபில் பண்ணிட்டு வாங்க, போங்க. சரோஜா, டீ என்ன இந்த மாதிரி போட்டிருக்க? கழனி தண்ணி மாதிரி இருக்குது. டீனா எப்படி இருக்கணும் தெரியுமா? கறந்த பால்ல டிகாக்ஷனை ஊத்தி சும்மா கட்டி தயிர பிச்சு சாப்பிடுற மாதிரி திக்கா இருக்கணும். நீ கிழிக்கிற கிழிக்கு இது போதும். என்னது இது பசங்க முன்னாடி? வாய முட்டு குடின்னு சொன்னேன். மா, டாடி நீ ஃப்ளைங் கிஸ் கொடுத்தேன்னு நினைச்சுக்கிட்டாரு. இப்ப ரொம்ப முக்கியம் அதான். ரோஹிணி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? குடிங்க. அம்மா, வர சொன்னீங்கன்னு சரோஜா சொல்லிச்சு. ஆமா, இது ஆசிரமம் நடத்துறியாம டொனேஷன் கொடுக்கலான்னு வர சொன்னேன். யாருமா சொன்னா? அட, பெங்களூர் வரைக்கும் விஷயம் போய் அங்கிருந்து ஒண்ணு வந்திருக்குதாமே. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அது என் ஃப்ரெண்டோட பொண்ணு. ஏதோ கோயில ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கு. இல்லையே, அவ எங்க குடும்பத்தை ஆராய்ச்சி பண்ண வந்த மாதிரில இருக்கு. இல்லம்மா, சுத்தி சுத்தி எங்க குடும்பத்து ஆளுங்க கிட்டயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லம்மா, அது ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த கலிவர்தன் வீட்டுல போய் தங்கியிருக்கால, நல்ல பொண்ணுதான். அது தெரியாம நடந்துருச்சுமா. இப்ப நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். உண்மையாலே அந்த பொண்ணு வெகுளி. அப்புறம் எதுக்கு பெங்களூர்ல என் பையன் கிட்ட பிரச்சனை பண்ணா? அப்பெல்லாம் இவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லவே இல்லம்மா. ஐயோ கதிரு, எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உன்கிட்ட சண்டை போட்ட பொண்ணுதான் என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு அப்ப எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுதான் இப்ப என் வீட்டுக்கு வரப்போகுதுங்கிறது கூட எனக்கு தெரியாது. மா, இவருக்கு அவள முன்னாடியே தெரியுமா இல்ல அப்புறம் லேட்டா தான் தெரியுமாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அவ நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது. இங்க பாரு கோதண்டம், என் குடும்பத்து ஆளுங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் சுத்தமா செட் ஆகல. என் குடும்பமே அவ மேல கொலவெறியில இருக்கு. நான் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். நீ முதல்ல அவளை பேக் பண்ணி ஊருக்கே அனுப்பி வச்சிரு.